எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்ஸ்டபிலிஸ் அகாடமி. உங்களுடைய எல்லாருடைய மெசேஜஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பார்த்து தான் இந்த வீடியோ பதிவு நான் தரேன். ஆக்சுவலா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு வீடியோ பதிவில் வந்து சொல்லியிருப்போம். டிசம்பர் முடியறதுக்கும், இந்த மாதம் முடியறதுக்கும், இந்த வருடம் முடியறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14ல இருந்து 15 நாட்கள் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் ஒரு 15 நாள்னு வச்சுக்கிறேன். இந்த 15 நாட்களுக்குள் நம்ம எதிர்பார்க்கின்ற மிகப்பெரிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட், குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட் அண்ட் தென் ஆனுவல் பிளானர் 2024. ஸோ இப்போ குரூப் ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ குரூப்புக்கு அப்புறம் தான் குரூப் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. குரூப் விட்டுருங்க. ஸோ இப்போ கிளியரா நமக்கு வந்து இந்த வியூ தெரிஞ்சிருச்சு. அதாவது நிறைய அந்த எப்படி சொல்றதுன்னா, சன் இருக்கு, ஓகேங்களா, சூரியன் இருக்கு. ஸோ சூரியன் எல்லா கிளவுட்ஸ் மறைச்சிடும். அப்போ அந்த கிளவுட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிளவுட்ஸ் எல்லாமே தள்ளி போச்சுன்னா அந்த சூரியன் வந்து இப்படி நமக்கு வந்து சூப்பரா தெரியும். அது போல இப்போ நமக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த மாதம் பொறுத்தவரை, இந்த வருட இறுதி பொறுத்தவரை ஆனுவல் பிளான் 2024 என்பதுதான். ஓகேங்களா? ஸோ அதனால எவ்வளவு கூடிய விரைவில் வருமோ அவ்வளவு கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் என்பது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் சார் நீங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவில் வந்து கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ கரெக்டாக வந்து இந்த மாதம் இறுதி அல்லது ஜனவரி தான் அதிக வர வாய்ப்பு இருக்கு. உங்களோட பெர்சனல் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு பெர்சனல் ப்ரெடிக்ஷன் ஜனவரி. ஸோ அடுத்த மாதம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். தேங்க்ஸ் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாங்க. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? வரக்கூடாதுன்னு இல்ல, வரணும் இல்ல, வரலாம் அப்படின்னு சொல்றதுதான். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த விஷயத்துல நமக்கு வந்து கிளியர் அண்ட் கட்டா நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சுங்க. ஓகேங்களா? ஸோ குரூப் 2 நேற்று நான் வீடியோ பத்தி கொடுக்கல, இதை பத்தி நான் கொடுக்கல. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான். சரி, நமக்கு வந்து ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ வந்த பிறகு நீங்க அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிங்க, ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகேங்களாங்க? அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, இல்ல சார் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து இப்போ குரூப் 2 நம்ம ட்ரெண்ட் பண்ணி தான் வாங்கணுமா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இல்லங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன் இருக்கும். ஓகேங்களா? பட் அதாவது நம்ம ஒரு சில நேரத்துல ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து லேட் பண்ணுவோம். அது வந்து தாமதமாகும். பெர்சனலா சொல்றேன், ஜெனரலாவே சொல்றேன், தாமதமாகும். அப்போ நம்ம வந்து ஒருத்தர் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்போம். அது எக்ஸ்கியூஸ் நீங்க சொல்றவர் பாத்தீங்களா, அவர் வந்து அதை ரிசீவ் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஓகேங்களா? அந்த சிச்சுவேஷன் நமக்கு நம்ம சொல்லிருப்போம், நம்ம கஷ்டம் என்னோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேபி அவர்களுக்கும் மேபி நிறைய ஒர்க்ஸ் இருந்திருக்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல நமக்கு. ஸோ அதனால வந்து இது கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? எப்படி எழுதி எக்ஸாம் எழுதியாச்சு, கண்டிப்பா ரிசல்ட் வந்து ஆகணும். அது கொஞ்சம் கூடிய வந்திருக்கணும், வரல. ஓகே, ஸோ ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். இப்போ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி ஆனுவல் பிளான் 2024. ஸோ அதனால அது வரும் அப்படிங்கிற எந்த டவுட்டுமே நமக்கு இல்லை. ஆனுவல் பிளான் கூடிய வந்துடும். ஆனால் எப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம். தனிப்பட்ட முறையில் சொல்றேன். ஏன்னா இப்போ எப்போ வரும்னு நமக்கு தெரியல. ஓகே, எப்படி நமக்கு வந்துடும். ஓகேங்களா? அது மோஸ்ட்லி மேபி மண்டே கூட வரலாம். ஓகேங்களா? மண்டே கூட வரலாம். ஆனா எவ்வளவு கூடிய வருதோ அது வந்து எல்லாத்துக்கும் நல்லது, முக்கியமா உங்களுக்கு நல்லது. ஏன்னா எப்போ என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த குரூப் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து காட்டலாம்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு லோடே ஆக மாட்டேங்குது பாருங்க. ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் ரியலி. சரி, ஓகே, இதுல போய் பார்க்கலாம். அது காட்டினா எனக்கு ஒரு திருப்திங்க. ரைட், ஓகே. இதுக்குள்ள போயிடுச்சுங்களா? டேரக்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லேயே போயிடலாம். அதுதான் பெஸ்ட். ரைட், ஓகே. போஸ்ட் இன்க்ளூடட் இன் குரூப் 2 மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 2023 expedition of result publication, announcement of date of result publication regarding. ஓகே, ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். குரூப் 2 தேர்வின் தேர்வு முடிவுகள் ஜனவரி 12ஆம் தேதியில் வெளியிடப்படும். எனவே விண்ணப்பதாரர்கள் தொகுதி 2 தேர்வு தொடர்பாக பரப்பப்பட்டு வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ நன்றி டிஎன்பிஎஸ், நன்றி. ஓகே, இன்னைக்கு சண்டே, எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, சில்லா இருங்க, ரிலாக்ஸா இருங்க. உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. ஓகேங்களாங்க? பார்த்துக்கலாம். அதாவது வருத்தப்படணும்னா வருத்தமும் படலாம், சந்தோஷப்படணும்னா சந்தோஷமும் படலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத முக்கியம். வருத்தப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஓகேங்களா? சந்தோஷப்படுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கும். இல்லைன்னா நம்ம தான் உருவாக்கிக்கணும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். ரைட்டுங்களாங்க? நம்மளை சந்தோஷப்படுத்துறது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் தெரியல. ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளே சந்தோஷமா இருக்குது என்னங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு ரைட், ஓகே, இப்படி மறந்து அதை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஹாப்பியா இருங்க. ஸோ நாளையிலிருந்து கூட படிக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். இல்லை இன்னும் ஓகேங்களா? இப்படி ஹாப்பியா இருங்க, ரிலாக்ஸ் இருங்க, உங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு போங்க, பிடிச்ச படத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வாங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேளுங்க. கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ஓகே, கூலா இருங்க. பாய்.